முக்கிய செய்திகள். ராமேஸ்வரம் மீனவர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. திட்டமிட்டபடி ஆட்சியர் அலுவலக முற்றுகை நடைபெறும் என அறிவிப்பு. தாயுமானவர், தொல்குடி, கனவு இல்லம் என அணிவகுத்த திட்டங்கள். பட்ஜெட்டில் கவனிக்க வைத்த சமூக நீதி அறிவிப்புகள். தமிழ்நாட்டின் கடன் உயர்ந்ததே அதிமுகவின் 10 ஆண்டு ஆட்சியில்தான். மோடி அரசின் கடன் பற்றி எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசுவதில்லை என தங்கம் தென்னரசு கேள்வி. சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதா நகைகள் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசின் திட்டத்தை நிராகரித்தனர் டெல்லி விவசாயிகள். கோரிக்கைகளை திசை திருப்பும் முயற்சி என குற்றச்சாட்டு. வணக்கம். இலங்கை அரசு சிறைப்பிடித்துள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் நடத்தி வரும் வேலை நிறுத்தம் தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் திட்டமிட்டபடி ஆட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டம் நடைபெறும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் 3 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் ஓராண்டு மற்றும் 6 மாத கால சிறை தண்டனை விதித்தது. இதையடுத்து அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த 3 நாட்களாக காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதனால் ராமேஸ்வரத்தில் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 10,000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இலங்கை அரசு கொண்டு வந்த புதிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் சுமூக தீர்வு காணப்படாததால் தங்கள் போராட்டம் தொடரும் என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இந்த கூட்டத்தில் இந்த போராட்டத்தை கைவிடுங்க சொன்னாங்க. எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிட முடியாது. என்ன காரணம் என்றால், வயிற்று பொழப்புக்காக மீன்பிடிக்க சென்ற மீனவனை மீட்டு எடுத்தால் தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம். உடனே எங்களுக்கு மீனவனை மீட்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கோம். எங்களுடைய இந்த சட்டத்தை ரத்து பண்ணணும். எங்களுடைய போராட்டம் திட்டமிட்டபடி 8 மணிக்கு நடைபெறும். கச்சேரி திருவிழா புறக்கணிக்கிறது தான் கச்சேரி திருவிழாவுக்கு நாங்கள் போகிறதில்ல இன்னும் முடிவு செஞ்சுருக்கோம். போராட்டத்தின் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் மீனவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக புதுக்கோட்டை மற்றும் நாகை மீனவர்களும் இணைந்து இன்று ராமநாதபுரத்துக்கு நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். 55 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணமாக செல்லும் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதார் அடையாள அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்ட தங்கள் அடையாள ஆவணங்களை அரசிடமே ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் நடைபெறும் கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிப்பதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் திருவிழாவை புறக்கணிக்காமல் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இலங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த மீனவர்கள் கேட்டுக்கொண்டனர். எங்கட கடத்தொழிலாளர்கள் எப்போவுமே கடல்களில் இருக்கிற அந்த கோயில்களில் நல்ல விசுவாசமும் பற்றுமுடையவர்கள். அந்த வகையில் நீங்களும் வாங்கோ, நாங்களும் அதை கொண்டாடிட்டு வர்றதுக்கு சந்தோஷமாக உங்களை அழைக்கும். ஆனால் இலங்கை மீனவர் சங்க தலைவர்கள் சிலர் தமிழக மீனவர்கள் வேலை நிறுத்தத்தை எதிர்த்து இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்து வருவதால் ராமேஸ்வரம் மீனவர்களிடையே கொந்தளிப்பு நிலவுகிறது. இதனிடையே இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு ஆதரவாக கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் விசைப்படகு மீனவர்களும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் குதித்துள்ளனர். இதனால் மீனவர்கள் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. ஏழை மக்களை வறுமையில் இருந்து மீட்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் சமூக நீதி திட்டங்கள் பட்ஜெட்டில் பலரது கவனத்தை பெற்றுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நேற்று தாக்கல் செய்தார். மாபெரும் தமிழ்கனவு என்ற தலைப்பில் சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என 7 இலக்குகளின் அடிப்படையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதாக அப்போது அவர் கூறினார். கீழடியில் 8 இடங்களில் அகழ்வாய்வு நடத்தப்படும் என்ற திரு தங்கம் தென்னரசு முசிறி, தொண்டி பகுதிகளிலும் ராமநாதபுரம் மாவட்டம் அழகன் குளத்தில் ஆழ்கடலிலும் அகழ்வாய்வு நடைபெறும் என்றார். குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டிடும் விதமாக தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தின் கீழ் 3,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று திரு தங்கம் தென்னரசு அறிவித்தார். மேலும் தாயுமானவர் திட்டம் என்ற புதிய திட்டம் மூலம் அடுத்த 2 ஆண்டுகளில் மிகவும் வறிய நிலையில் உள்ள சுமார் 5 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படும் என்றார் அவர். ஆதரவற்றோர், தனித்து வாழும் முதியோர், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள்,
சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் போன்ற சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்திடும் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் போன்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் என்ற பெயரிலான இந்த புதிய திட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் பங்கேற்பும் உறுதி செய்யப்படும். பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் தொல்குடி என்ற புதிய திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அடுத்த 4 ஆண்டுகளில் பழங்குடியினர் வாழ்விடங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் பழங்குடியின இளைஞர்கள் 1000 பேருக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிட தொழில் முனைவோர் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்திற்கு 120 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியை தொடர விரும்பும் 3ஆம் பாலினத்தவரின் கல்வி கட்டணத்தையும் விடுதி கட்டணத்தையும் அரசே செலுத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக ராமநாதபுரம் மாவட்டம் பிறப்பன் வலசையில் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி அமைக்கப்பட உள்ளது. முதலமைச்சர் தலைமையில் செயற்கை நுண்ணறிவு இயக்கம் ஏற்படுத்தப்படும் என்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்க உலக புத்தொழில் மாநாடு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெய்தல் மீட்சி இயக்கம் திட்டம் மூலம் தமிழக கடலோர வளங்களை மீட்க கடற்கரைகள் மேம்படுத்தப்பட உள்ளன. 20 கோடி ரூபாய் செலவில் பள்ளிவாசல், தர்காக்கள், தேவாலயங்களை சீரமைக்கப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார். அதிமுக அரசின் பட்ஜெட்டுகளில் வெளியான அறிவிப்புகள் புஸ்வானமானதை மறந்துவிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை பரிசளித்து மக்கள் பதில் சொல்வார்கள் என்று நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எல்லோருக்கும் எல்லாமுமான பட்ஜெட்டை ஸ்டாலின் அரசு தாக்கல் செய்ததால் கொதிநிலைக்கு போயிருக்கும் எடப்பாடி திரு பழனிசாமி கனவு பட்ஜெட் மக்களுக்கு பயன் தராது என்றும் கடன் வாங்குவதில் நம்பர் 1 அரசாக தமிழ்நாடு உள்ளதாகவும் புலம்பியிருப்பதாக கூறியுள்ளார். எம்ஜிஆர் மாளிகையின் பரணில் தூக்கி போட்டிருக்கும் 2011ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையின் 8ஆம் பக்கத்தை அவர் புரட்டி பார்த்தால் 1 லட்சம் கோடி ரூபாய் கடனில் மூழ்கியுள்ள தமிழ்நாட்டை மீட்போம் என்று அளித்த வாக்குறுதி கண்ணில் படும் என்று கூறியுள்ள திரு தென்னரசு, அதன் பிறகு 10 ஆண்டுகள் அதிமுகவை ஆட்சியில் இருந்தும் ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், பழனிசாமி ஆகியோர் ஒவ்வொரு தமிழர் தலையிலும் கடனை ஏற்றியதுதான் மிச்சம் என்று தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு 1,30,630 கோடி ரூபாயாக இருந்த கடனை 2021ஆம் ஆண்டில் 4,35,502 கோடியாக கொண்டு வந்து நிறுத்தியதுதான் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியின் சாதனை என்றும் அவர் சாடியுள்ளார். உலகமெங்கும் உள்ள அரசுகள் கடன் வாங்கித்தான் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய திறன் பெற்ற அரசாக அவை இருக்க வேண்டும் என்றும் அப்படியான அரசாக திமுக அரசு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுக அரசின் கடனை பற்றி கவலைப்படும் திரு பழனிசாமி மோடி அரசின் கடனை பற்றி ஏன் வாய் திறப்பதில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள திரு தங்கம் தென்னரசு, 2014ஆம் ஆண்டில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் 54 லட்சம் கோடியாக இருந்த நாட்டின் கடன் 10 ஆண்டுகளில் 205 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறதே, அதை பற்றி பேச திரு பழனிசாமியின் வாய்க்கு யார் பூட்டு போட்டார்கள் என்றும் வினவியுள்ளார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என மணிக்கொரு முறை சொல்லிக் கொண்டிருக்கும் எடப்பாடி திரு பழனிசாமி, அது உண்மையென்றால் மத்திய அரசின் கடனை பற்றி கர்ஜிக்க வேண்டியதுதானே என்றும் அவர் விமர்சித்துள்ளார். வருவாயை பெருக்கும் பணியை இந்த அரசு செவ்வென செய்து வருகிறது என்று கூறியதன் மூலம் அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் அதிக வருவாய் கிடைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமியே உண்மையை ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறியுள்ள நிதியமைச்சர், திமுக அரசு கடனை அடைக்கும் வழிகளையும் சிறப்பாக மேற்கொள்ளும் என்று தெரிவித்துள்ளார். திமுக அரசின் பட்ஜெட் காணல் நீர் என்று கூறியுள்ள திரு பழனிசாமிக்கு அது பயன் தரும் நீர்தான் என நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தீர்ப்பெழுதுவார்கள் என்றும், அதிமுகவின் கடந்த கால பட்ஜெட்டுகளில் வெளியான அறிவிப்புகள் புஸ்வானமானதை எல்லாம் எதிர்க்கட்சித் தலைவர் மறந்துவிட வேண்டாம் என்றும் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகளை மார்ச் 6, 7 தேதிகளில் நேரில் ஆஜராகி பெற்றுக் கொள்ளுமாறு தமிழக உள்துறை செயலாளருக்கு பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளிகள் தண்டனை காலம் முடிந்ததை அடுத்து அவ்வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை ஏலம் விட வேண்டும் என பெங்களூருவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு நரசிம்மமூர்த்தி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் பொருட்களை ஏலம் விடும்படி கர்நாடக அரசிற்கு உத்தரவிடுமாறு கோரியிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய நிலங்கள் குறித்த விவரங்களை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கையாக தாக்கல் செய்தது.
இந்நிலையில் ஜனவரி 22ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கர்நாடக அரசு வசமுள்ள ஜெயலலிதாவின் தங்க நகைகளை தமிழக அரசிடமே ஒப்படைக்க வேண்டும் என்றும் இதற்காக தமிழக உள்துறை முதன்மை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி திரு மோகன் உத்தரவிட்டு வழக்கை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதன்படி இந்த வழக்கு நேற்று நீதிபதி மோகன் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக அரசு வசமுள்ள ஜெயலலிதாவின் நகைகளை மார்ச் மாதம் 6, 7ஆம் தேதிகளில் தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் கர்நாடக அரசிற்கு உத்தரவிட்டார். அன்றைய தினம் பெங்களூரு சிட்டி சிவில் நீதிமன்ற வளாகத்தில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கர்நாடக அரசிற்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு கட்டணமாக 5 கோடி ரூபாயை தமிழக அரசு கர்நாடகாவிற்கு செலுத்தவும் உத்தரவிட்டார். ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம், வெள்ளி, வைரம் மற்றும் வைடூரிய ஆபரணங்கள் 2014ஆம் ஆண்டு நீதிபதி திரு குன்ஹா பிறப்பித்த உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டில் இருந்து பெங்களூரில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்திற்கு அந்த காலத்தில் பயன்படுத்தப்படும் பழைய ட்ரங்க் பெட்டிகளில் கொண்டு செல்லப்பட்டன. அவை விதான் சௌதாவில் உள்ள அரசு கருவூலத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வேளாண் விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்ய மத்திய அரசு அளித்த உறுதிமொழியை ஏற்க மறுத்துள்ள விவசாயிகள் டெல்லியை நாளை முற்றுகையிடப் போவதாக அறிவித்துள்ளனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்க சட்டம் இயற்ற வேண்டும், கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகள் டெல்லி சலோ என்ற முழக்கத்துடன் கடந்த வாரம் போராட்டத்தை தொடங்கினர். டெல்லி எல்லையில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் முற்றுகை போராட்டம் நடத்தி வருவதால் பதற்றம் நிலவுகிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் விவசாயிகளின் போராட்டம் பாஜக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியதால் மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு அர்ஜுன் முண்டா, திரு நித்யானந்த் ஆகியோர் விவசாய சங்கங்களுடன் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் எந்த உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சண்டிகரில் நடைபெற்றது. அப்போது பருத்தி, பருப்பு வகைகள், சோளம் ஆகிய விளைபொருட்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்தது. மத்திய அரசின் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த 3 விளைபொருட்களும் கொள்முதல் செய்யப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மத்திய அரசின் உத்தரவாதம் குறித்து ஆலோசித்து முடிவெடுப்பதற்காக டெல்லி முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக 2 நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசின் உத்தரவாதம் தங்களின் கோரிக்கைகளை திசை திருப்பும் விதத்தில் உள்ளதாக சம்யுக்தா கிசான் மோர்ச்சா சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய அரசு தெரிவித்துள்ள 5 விளைபொருட்கள் உட்பட 23 விளைபொருட்களையும் ஆதரவு விலையில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் பழைய ஆதார விலைக்கு பதிலாக புதிய ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதையடுத்து மத்திய அரசின் உத்தரவாதம் தங்களுக்கு எந்த பலனும் அளிக்காது என்று கூறியுள்ள விவசாயிகள் டெல்லியை நோக்கி நாளை பேரணி தொடங்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். सभी तथ्यों के हिसाब से हम दोनों फोरमों ने आज बैठकर चर्चा करने के बाद ये फैसला लिया है कि ये जो प्रपोजल आई है ये प्रपोजल किसानों के पक्ष की नहीं है, किसानों के हित की नहीं है और इसके अनुसार हम इस प्रपोजल को रद्द करते हैं। पीसफुली ढंग नाल 21 तरीक ਨੂੰ 11 ਵਜੇ ਆਪਾਂ ਦਿੱਲੀ ਵੱਲ ਨੂੰ மூவ் ਕਰਾਂਗੇ. பல அடுக்கு அரண்கள், கண்ணீர் புகை குண்டு வீச்சு, ரப்பர் குண்டுகளால் துப்பாக்கி சூடு, தடியடி என எத்தகைய அடக்குமுறை வந்தாலும் தாங்கள் அஞ்சப்போவதில்லை என்று விவசாயிகள் தெரிவித்தனர். கொட்டும் மழையிலும் எல்லைப் பகுதியில் திரண்டுள்ள விவசாயிகள் டெல்லி முற்றுகையை மீண்டும் தொடங்கியிருப்பதால் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. சண்டிகர் மேயர் தேர்தலில் குதிரை பேரம் நடப்பதாக கவலை தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் வாக்குச்சீட்டுகளை இன்று பிற்பகலுக்குள் ஒப்படைக்க உத்தரவிட்டுள்ளது. சண்டிகர் மாநகராட்சியின் மேயர் பதவிக்கு கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் திரு குல்தீப் குமார் சிங்கிற்கு 20 வாக்குகள் கிடைத்தன. ஆனால் அவருக்கு 20 வாக்குகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பதிவான 8 வாக்குகளை செல்லாது என்று அறிவித்த தேர்தல் அதிகாரி திரு அனில் மஷிக் 16 வாக்குகள் பெற்ற பாஜக வேட்பாளர் திரு மனோஜ் சோன்கர் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். ஆனால் அவர் வாக்குச்சீட்டுகளை திருத்தி முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய ஆம் ஆத்மி உச்சநீதிமன்றத்தை நாடியது. இதனை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கி விட்டதாக தேர்தல் அதிகாரிக்கு கண்டனம் தெரிவித்து அவரை நேரில் ஆஜராக உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நேரில் ஆஜரான தேர்தல் அதிகாரி திரு அனில் மாஷியிடம் வாக்குச்சீட்டில் திருத்தம் செய்தது குறித்து தலைமை நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். அப்போது 8 வாக்குச்சீட்டுகளில் எக்ஸ் குறியீடு இட்டதாக தேர்தல் அதிகாரி ஒப்புக்கொண்டார். தேர்தல் அதிகாரியின் செயல் ஜனநாயகத்தை கல்லறைக்கு அனுப்பும் நடவடிக்கை என்ற நீதிபதிகள் அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர்.
மேயர் தேர்தலில் பதிவான வாக்குச்சீட்டுகள், வீடியோ பதிவுகள் ஆகியவற்றை இன்று பிற்பகலுக்குள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் நடுநிலையான தேர்தல் அதிகாரியை கொண்டு வாக்குச்சீட்டுகளை மீண்டும் எண்ணி முடிவை அறிவிக்க உத்தரவிட்டனர். மேயராக அறிவிக்கப்பட்ட திரு மனோஜ் சோன்கர் ராஜினாமா செய்ததையும் ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் 3 பேர் பாஜகவிற்கு தாவியதையும் பற்றி நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. இதனால் சண்டிகர் மேயர் தேர்தலில் குதிரை பேரம் நடப்பதாக கவலை தெரிவித்த நீதிபதிகள், எனவே மீண்டும் தேர்தல் நடத்த தேவையில்லை என்று தெரிவித்தனர். இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. பழனியில் இடும்பன் மலை படிக்கட்டுகளில் உடலை வில்லாக வளைத்து சிறுவன் ஒருவன் நடத்திய சாதனை அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. பழனியைச் சேர்ந்த சிவபிரகாசம் சிவசங்கரி தம்பதியின் மகனான 14 வயது ரிஷ்வந்த் குமார் நெய்க்காரப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறான். யோகா பயிற்சி எடுத்து வரும் இந்த மாணவன் பல்வேறு சாகச முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறான். அதன் ஒரு பகுதியாக பழனி இடும்பன் மலையில் உள்ள 100 படிக்கட்டுகளை சக்கராசனம் என்று சொல்லப்படும் உடலை பின்புறமாக வில்லாக வளைத்தபடி ஏறும் சாதனையை நிகழ்த்தி அனைவரையும் வியக்க வைத்தான். ரிஷ்வந்த் குமாரின் முயற்சி உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனது வெற்றிக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியரே காரணம் என்று அவர் நன்றி தெரிவித்தார். நான் இடுமன் மலையில் பழனியில் 100 ஸ்டெப்ஸ் சக்கராசனால தலைகளாக ஏறி இருக்கேன். இது நோபல் வேர்ல்டு ரெக்கார்டில் பதிவாயிருக்கு. இதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் ஆணி படுக்கையில் நான் யோகா பண்ணியிருக்கேன். பத்மாசனில் 5 மினிட்ஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம இன்னும் பண்ணுவேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். யோக கலை மூலம் மேலும் பல சாதனைகளை மேற்கொள்ளப் போவதாக ரிஷ்வந்த் குமார் தெரிவித்தான். உடலை பின்னோக்கி வளைத்தபடி படிகளில் ஏறி உலக சாதனை நிகழ்த்திய மாணவன் ரிஷ்வந்துக்கு பொதுமக்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பனையூரில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் உட்கட்டமைப்பு விரிவாக்கம், உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த், சிறப்பு செயலி மூலம் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்கை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம். தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் நிர்ணயித்திருக்கிறோம். அதற்கு ஒரு இலக்கு வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த உறுப்பினர்களை சேர்க்க இருக்கிறோம். மாவட்டம் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடத்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டதாகவும், முதற்கட்டமாக மகளிர் தலைமையிலான உறுப்பினர் சேர்க்கை அணி அறிவிக்கப்பட உள்ளதாகவும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தொகுதிக்கு குறைந்தது 30,000க்கும் மேல் ரசிகர்கள் இருப்பதால் அவர்களை கட்சி பணியில் சேர்க்கவும், 2 தொகுதிகளை ஒரு மாவட்டமாக அமைத்து விரைவில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட கட்சி நிர்வாகிகள் கூறியுள்ளனர். அர்ஜென்டினாவில் உள்ள அகோன்காகுவா சிகரத்தில் ஏறி சாதனை படைத்து நாடு திரும்பிய விருதுநகரைச் சேர்ந்த முத்தமிழ் செல்விக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலகிலேயே மிக உயரமான எவரெஸ்ட் சிகரம், ஐரோப்பா கண்டத்தில் உள்ள எல்பிரஸ், ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள கிளிமாஞ்சாரோ ஆகிய உலக புகழ்பெற்ற சிகரங்களில் ஏறி ஏற்கனவே அவர் சாதனை நிகழ்த்தியுள்ளார். சாதனை வேட்கையின் அடுத்த கட்டமாக அகோன்காகுவா சிகரத்தில் ஏறிய முத்தமிழ் செல்வி இந்த சாதனையை நிகழ்த்தும் முதல் தமிழ் பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இந்நிலையில் சென்னை திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் உறவினர்கள், மாணவர்கள் பலரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். -35 டிகிரி செல்சியஸ் குளிர் வாட்டிய போதும் 3 வாரங்கள் தேநீர் மட்டுமே அருந்தியதாக கூறிய முத்தமிழ் செல்வி அகோன்காகுவா சிகரத்தில் ஏறி சாதனையை நிகழ்த்தியதாக தெரிவித்தார். 7 கண்டங்களிலும் உள்ள உயரமான சிகரங்களில் ஏறி சாதனை நிகழ்த்துவதே தமது லட்சியம் என்றும் அவர் கூறினார். மீண்டும் முக்கிய செய்திகள். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். அதிமுகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில்தான் தமிழ்நாட்டின் கடன் சுமை பல மடங்கு அதிகரித்துள்ளதாக தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.